கடகராசி அன்பர்களே, இந்த 60 நாட்கள் இதுதான் நடக்கும். சனி, ராகு, செவ்வாய், புதன். மிக முக்கியமான இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா, கூட இப்போ சுக்கிரனும் பெயர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. சுக்கிரனும் பெயர்ச்சி அடையும் போது கடக ராசிக்கு இது 7ஆம் இடம், நண்பர்கள் ஸ்தானம், திருமண வாழ்க்கை ஸ்தானம், இது எல்லாமே குறிக்கக்கூடியது. இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், காலபுருஷ தத்துவத்துக்கு தாய் ஸ்தானமே கடகராசி தான், 4வது ராசி. 2.5 நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி அடையக்கூடிய கிரகம், ஸ்பீடாக பெயர்ச்சி அடையக்கூடியது. அப்போ சந்திரனுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா முடிவுகளும் மனசும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றி இருக்கிறவங்களும் மனசை மாற்றுவாங்க. இது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் இது அஷ்டம சனின்னு நினைக்கவே வேண்டாம். இன்னும் 1.5 வருடம் இருக்குது, அது வரைக்கும் நம்ம கஷ்டப்படணுமா, அது வரைக்கும் போராட்டமாக இருக்குமா அப்படின்னு எதையுமே ஏற்றிக்க வேணாம். ஏன்னா இந்த சந்திரன் எப்பயுமே சனியோடைய சேரும்போது, சனியோடைய நட்சத்திர காலில் உட்காரும்போது, ராகுவோட கூடும்போது, ராகு கேதுவோடு கூடும்போது கொஞ்சம் பயம், பதற்றம், குழப்பம், சம்மந்தமே இல்லாத விஷயங்களை நினைக்க வைக்கிறது, இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, இந்த இடத்துல இந்த காம்பினேஷன் எல்லாமே பாருங்கள். சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சனி நட்சத்திரம் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்பார். இப்போ 60 நாளில் எப்படி பார்த்தாலும் பாதி நாட்களுக்கு மேலே கடகராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட போகிறீங்களா, போடவே போடாதீங்க. யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் பண்ண போகிறீங்களா, பண்ணவே பண்ணாதீங்க. யார் கூடயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறீங்களா, மேக்ஸிமம் தவிர்த்துக்குங்க. சில பேருக்கெலாம் நம்ம ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியாது, நமக்காக பெரிய பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருப்பாங்க, பதிலுக்கு செஞ்சு தான் ஆகணும், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சில பேர் நெகட்டிவான பீப்புள் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுப்பாங்க. இதை வேணாம் அதை பண்ணு, அதை வேணாம் இதை பண்ணுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கு மைண்டில் ஏற்றிக்கவே கூடாது. ஏன்னா மைண்டில் ஏற்றிக்கிட்டு அந்த மிஸ்டேக்கை பண்ணும்போது அது ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஐயோ இதை பண்ணாமல் வந்திருக்கலாமே. முக்கியமாக ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்டுக்காக யாராவது பண்ணித்தரேன்னு சொன்னாலும் பணம் கொடுத்துடாதீங்க, அதெல்லாம் தேவையில்லை, ஓகேங்களா. ஏன்னா சந்திரன் சூரியன் சனியோடைய நட்சத்திரத்தில் தான் இப்போ ட்ராவல் பண்ணுறாரு. இந்த டைமில் லாட்ரி டிக்கெட் வாங்குறதோ, ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் பண்ணுறதோ போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். அடுத்தது செவ்வாயும் சுக்கிரனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம், முதல் குழந்தை ஸ்தானம், அதுக்கு அடுத்தது அது உங்களுக்கு வேலை உத்தியோக ஸ்தானம், அது 7ஆம் இடத்துல இருக்குது. உங்களுக்கு நண்பர்கள் மூலயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், தொழில் வாய்ப்புகள் ஏற்படும், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி உங்கள் நண்பர்கள் மூலம் பண வரவு, ஏதாவது பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ன்றது நண்பர்கள், அந்த ஸ்தானத்தில் இது போய் உட்காந்துக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது இதுதான், உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பண வரவு, ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளோ பெரிய வளர்ச்சி ஏற்படுதுன்னா கூட ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணம் திரும்பி அந்த சம்பாரித்த பணத்தை யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கங்க. ஏன்னா பணம் நம்ம 10 லட்சம் போட்டால் 20 லட்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி 1 கோடி ரூபா போடலான்னு நினைப்பீங்க. அப்படி போட்டிங்கன்னா அது மேலும் மேலும் துன்பத்தை தான் கொடுக்கும். மேலும் மேலும் துன்பம், எதிர்மறை எண்ணங்களை அதிகம் ஏற்படுத்தும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டைமில் அவசரப்பட வச்சிடும், டக்குன்னு ஏன் எதுக்குன்னு தெரியாமல். அதேமாரி ரத்த அழுத்தம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் செவ்வாய் தொடர்ச்சியாக ஒரே இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. செவ்வாயும் புதனும் ஒரே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது புத்தியும் மனசையும் கெடுக்கும், தலையில் நரம்பு சம்மந்தமான தொந்தரவு ஏற்படுத்தும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா அந்த ஒரு எமோஷன், அந்த ஒரு டென்ஷனு, அந்த ஒரு வலியை கொடுக்குற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்திக்காதீங்க. முக்கியமாக காதல் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா காதல் சார்ந்த விஷயத்தில் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்ம பிடிச்சவங்களை விட்டுட்டாங்க அப்படின்ட்டு அந்த மைண்டை ப்ரெஷரை ஏற்றுனீங்கன்னா மேலும் நரம்பு சம்மந்தமான தொந்தரவு கொடுக்கும். அதனால் அதையும் ஏற்றிக்காதீங்க, அவங்க திரும்ப வந்துடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான நிலைகள் ஏற்படும். பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி என் வாழ்க்கையில் ஒருத்தவங்களாவது நல்லவங்களை பார்க்க முடியாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற சில பேர் இருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், சந்திரன் புதன், சந்திரன் குரு சூப்பர். இதே பூச நட்சத்திரம் குழப்பம் அதிகமாக இருக்கும், அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும்.
ஆயில்யம் புத்தி மனசை கொஞ்சம் கோபம் அதிகம் வர வச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த ஆயில்யம் கவனமாக நிதானமாக இருக்கணும். ஏன் கோவப்படுறோம், எதுக்கு கோவப்படுறோன்னு தெரியாமல் நம்மளை அறியாமல் இழுக்கும் கோவத்தை. பட்டு பட்டுன்னு பேச வைக்கும். ஏன் பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோன்னு நமக்கே தெரியாது. வார்த்தைகளை விட வைக்கும். வார்த்தைகளை விடாதீங்க, எங்கேயும் வார்த்தையை விடாதீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் ஒரு 15லேருந்து 30 நாட்கள். இப்போ வளர்பிறை சந்திரன் அப்படியே மீனத்திலேருந்து அப்படியே நகர்ந்து வரக்கூடியது மேஷம், ரிஷபம், அப்படியே நகர்ந்து வரக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. செய்கிற தொழிலெல்லாம் வெற்றி அடைய போகுது. ஒரு தொழில், ஒரு சுபமான ஒரு வேலையை செய்யக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி, மறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு வெற்றி, பொருளாதாரத்தில் உயர்வான நிலை. ஏன்னா வளர்பிறை சந்திரனுடைய நிலை அந்த 15 நாட்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுற இடம் பாருங்கள். அப்படியே சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், அப்படியே ட்ராவல் பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவான நட்சத்திரம். செவ்வாய், சூரியன், சுக்கிரன், அப்படி திரும்பி புதன், சுக்கிரன், அப்படியே அந்த பாசிட்டிவான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பிரம்மாண்டமான பண வரவு, பெரிய பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய உன்னதமான உயர்வான வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை சொல்லி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நண்பர்கள் வருவாங்க. உங்களுக்கு நல்ல காதலி வருவாங்க. திருமணத்துக்கு தயாராகிட்டு இருக்கவங்களுக்கு, சில பேர் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு பக்காவாக சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு முன்னோர்களுடைய சப்போர்ட்டும் மனசு ஸ்தானம் பலமாக இருக்க வேண்டும். அது பலவீனமாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு காரணத்தினால வெறுக்க வைக்கும். நீங்கள் வெறுத்ததுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஏன் வெறுத்தோம்னு நினைக்க வைக்கும். ஸோ இதெல்லாம் சந்திரன் புதனுடைய நிலை எப்பயுமே அப்படியே மாறிட்டே இருக்க வைக்கும். இன்னொரு பக்கம் பயன்ற ஒரு விஷயம் இருக்குது. வேணும்னு யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்கிற ஆள் நீங்கள் கிடையாது. பயம் இருக்குது. ஏற்கனவே ஏமாற்றம் அடைஞ்சோம், வலியை சந்தித்தோம், திரும்பி அதே மாதிரி வலியை நான் எப்படி சந்திக்கணும்னு நினைப்பேன். அதனால் அது ஒரு நியாயம்தான். ஆனால் சனி பாருங்கள், ராகுவுடைய சாரத்திலிருந்து சனி தொடர்ச்சியாக சனியுடைய பார்வை குரு மேலே, குரு நகர்ற வரைக்கும் கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழிலாளர் தான் கடன் வாங்க வைக்கணும். 6க்குரிய ஒரு 10ல் இருக்கிறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி கடனை வேறு ஏற்றிக்கினே போக வைக்கும். தயவுசெய்து கடனை ஏற்றினே போகிற மாதிரி வச்சுக்காதீங்க. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மேலும் மேலும் எதிர்மறை எண்ணத்தை, எதிர்மறை வலைகளுக்குள் உங்களை இழுத்துக்கொள்ளும். ஏன்னா அந்த 6ஆம் இடன்றது நோய், 10ஆம் இடன்றது கடன், 6ஆம் இடன்றது கடன், அப்புறம் நோய், மனசு. கடன், நோய், எதிரி 3 நிலையை குறிக்கக்கூடியது. குரு அந்த பார்த்துட்டு இருக்கிறார். எப்போவும் பார்ப்பார், இன்னும் 2 மாதத்துக்கு பார்ப்பார். அப்புறம் 2 மாதம் வரைக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நிதானமாக செயல்படணும். உங்களை அறியாமல் கடுமையாக கோவப்பட வைக்கும். எடுத்தோம் கவுத்தம் தான் பேச வைக்கும். அதனால் அவசரப்படாதீங்க. கடன் வாங்கின இடத்துல கொடுக்குறதுலையும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. நாயா கொடுக்கணும், நாயா செய்யணும், அப்படி இப்படின்னு எதுவும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணிடாதீங்க. சுக்கிரனும் புதனும் செவ்வாயும் சூரியனும் 4 கிரகங்களும் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கும்போது தற்போது கோச்சாரத்தில் திருமணத்திற்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள், வழிகள், நிறைய வரன்கள் வரும். ஆனால் உங்களுக்கு எதை தேர்வு செய்வதென்று குழப்பத்தில் இருக்க வைத்து கொண்டே இருக்கும். ஆனால் மிக முக்கியமாக நல்ல ஜாதகம், அவருடைய குணங்கள் மிக முக்கியம். இந்த காலகட்டத்தில் ஜாதகம் உண்மையான ஜாதகத்துக்கு வரும், பொய்யான ஜாதகங்களும் வரும். அப்போ கொஞ்சம் பார்த்து தான் முடிவு எடுக்க வேண்டும். ஜாதகத்தை பார்க்கும்போது ஜாதகம் தாண்டி வீட்டில் போய் சென்று விசாரித்து மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், பெண் எப்படிப்பட்டவர் விசாரிப்பதில் தவறில்லை. ஏன்னா இங்கே ஜாதகமே மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க சூழ்நிலையை ஏற்படுத்திகிட்ருக்கு. அப்போ மாற்றி ஜாதகம் வந்துட்டால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க ஜாதகம் ஆல்ரெடி நிறைய திருமணத்துக்கு போய் ரிஜெக்ட் ஆகிருக்கும். அதனால் மாற்றி கூட கொடுப்பாங்க. மாற்றாமல் கொடுப்பாங்க. அவங்களாம் உண்மையானவங்க. அவங்க உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும். அந்த உண்மை நிலவரம் தெரிஞ்சவங்க எப்பயுமே நிதானமாக செயல்படுவாங்க, வெற்றி அடைவாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். இப்போ இதுக்கிடையே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா 78 71 61 76 77 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஜாதகம் எழுதிட்டு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள்
எனது திருமண தகவல் மையம் ஏர்சால் மற்றும் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்ய விரும்பினால் இந்த எண்ணுக்கே நீங்கள் பயோடேட்டாவை அனுப்பலாம். மிக விரைவில் திருமண வாழ்க்கை அமையும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். அப்புறம் இந்த காணொளி உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரும் பயனடையட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.